வணக்கம். கங்குவா படத்தை பத்தி நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல படம் முழுக்க எல்லாரும் கத்துறாங்கப்பா அப்படின்னு எல்லா இடங்கள்ல இருந்தும் காது கேட்காதவங்க கூட அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் உள்பட. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்போ அந்த பட தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து அந்த படத்தினுடைய டெசிபல், அந்த சவுண்டினுடைய அளவை கொஞ்சம் குறைக்கிறோம் அப்படின்னு பயங்கரமா எல்லாரும் கத்துறது. தேவி ஸ்ரீ பிரசாத்தினுடைய இசை இசை அந்த இசை நல்லா இருக்கு, அந்த கத்துறதுக்கும் காரணம் இருக்கு. ஆனா எல்லாமே ஓவர் சவுண்டா இருக்கு. அதுக்காக கொஞ்சம் 2 அளவுக்கு மீட் அதை என்ன சொல்லுவாங்க அந்த அளவுக்கு குறைக்கிறதா முடிவு பண்ணி இப்ப குறைச்சிருக்கிறதாகவும் சொல்லி என்னுடைய நண்பர் அந்த படத்தை இப்ப சவுண்ட் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தலையை வலிக்கல, நல்லா கரெக்டா தாங்க இருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் சொன்னாரு. இந்த சமயத்துல என்னுடைய நண்பர் மருத்துவர் விக்ரம் குமார் திருப்பத்தூர்ல இருக்காரு. அவர் ஒரு பதிவிட்டிருந்த விஷயத்த எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. கங்குவா திரைப்படத்தை பார்த்துட்டு அந்த விமர்சனம் ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப ஒரு சினிமா ரசிகன் எந்த அளவுக்கு அதை ரசிச்சிருப்பானோ அந்த அளவுக்கு ஒரு சினிமா ரசிகராக டாக்டர் விக்ரம் குமார் அவர்கள் இதை பதிவிட்டிருக்காரு. கங்குவா உண்மையில் எப்படியான படம்? குறிஞ்சி திணையை 3D காட்சி அமைப்புடன் இருந்த இடத்திலிருந்தே மெய்மறந்து ரசித்தால் எவ்வளவு இனிமையா இருக்கும். அப்படியான உணர்வை கொடுத்திருக்கிறது தான் கங்குவா. குறிஞ்சி தேன் சுவையை நாம் ஒட்டுக்களில் அல்லாமல் கண்களுக்குள் காட்சி சுவையை படர விட்டிருக்கிறது கங்குவா. காடுகளையும் காடுகள் சார்ந்த இடங்களையும் திரையில் ரசிக்க விரும்புபவர்களுக்கு கங்குவா ஒரு விருந்துதான். கரெக்ட். சில திரைப்படங்களை தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்காகவே தியேட்டர்ல போய் பார்க்கறது கட்டாயம். சில படங்களை நம்ம தியேட்டர்ல பார்த்தாதான் அதனுடைய அந்த எஃபெக்ட், அந்த சந்தோஷத்தை தரும். அதே போல லப்பர் பந்து போன்ற திரைப்படங்களை ரசிகர்களுடைய ஆரவாரத்தோட பார்த்து ரசிக்கிறது ஒரு வகை. கங்குவா போன்ற திரைப்படங்கள் காட்சி அமைப்புக்காகவும் அதனுடைய சவுண்டு ஒளி வடிவத்திற்காகவும் திரையரங்குகள்ல தவறாம பார்க்க வேண்டிய ரகம் தான் இந்த கங்குவா திரைப்படம். தீவுகள் இருக்கு, அந்தந்த தீவுன்னு காமிச்சிருப்பாங்க படத்துல. தீவுகளோட அழக வெவ்வேறு வடிவங்கள்ல காலச்சூழல்கள்ல அழகா காட்டியிருக்காங்க. பனி சூழ்ந்த காட்டுல நடக்கிற அந்த பெண்களுடைய போர் அட்டகாசம். பெருங்கடலில் கப்பல்கள் மிதக்கும் போது கிடைக்கிற இரவின் நிழல் பேரழகு. சிஜிஐ அப்படின்னு ஸ்கிரீன்ல தெரிவிக்கப்பட்ட முதலை சண்டை காட்சி தத்ரூபம். நிறைய மெனக்கெட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் மருத்துவகுமார். திரைப்படங்களை அதிகம் ரசிக்கிறதுனால சின்ன வயசுல இருந்தே படம் பார்க்கறதுக்கு முன்னாடி யாருடைய திரைப்பட விமர்சனங்களையும் நிச்சயம் கேட்கவே மாட்டேன். ஒரு திரைப்படத்தை ரசிக்கிறதுங்கிறது அவரவர் வாழ்க்கைய அவரவர் அனுபவிக்கிறது போலதான். நாம எப்படி வாழ்க்கையை உள்வாங்கிக்கிறோங்கிறதுல தான் அதன் ரசனையே இருக்குது. நான் என் வாழ்க்கையை ரசிக்கிறத போலத்தான் நீயும் உன் வாழ்க்கையையும் ரசிக்கணும்னு உங்கள்கிட்ட ஒருத்தர் கூறினா நமக்கு அவர் மீது எவ்வளவு வெறுப்பு ஏற்படுமோ அப்படித்தான் திரை விமர்சகத்தையும் நான் பார்க்கிறேன். கங்குவா படத்துக்கு இவ்வளவு நெகட்டிவ் விமர்சனங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை. படம் சுத்தமா நல்லாவே இல்லைன்னு சமூக வலைதள முழக்கங்கள் எனது செவி திரைகளில் இருந்து குருதியை வரவழைத்த பிறகு, நல்ல வார்த்தைல, செவி திரைகளில் இருந்து குருதியை வரவழைத்த பிறகு நேற்று இரவு தான் கங்குவாவை பார்த்தேன். வெளியில பேசிக்கிறத போல தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசை காதுகளுக்கான இறைச்சல் இல்லை, காட்சி அமைப்புக்கு தேவைப்படும் இசைதான். போர்க்காட்சிகள்ல ஆக்ரோஷமான இசையை கொடுக்காம மெலடியா வாசிச்சுட்டு இருக்க முடியும். மேலும் பழங்குடியினருடைய வீரத்தையும் தன்மானத்தையும் காட்டும் போது அப்படியான இசை திரைப்படத்துக்கு நிச்சயம் தேவைதான். எவ்வளவோ இறைச்சலோட கூடிய ஆங்கில படங்களை வாவ் அவேசம் தியேட்டரிக்கல் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ரசிக்கிற நாம தமிழ்ல இப்படியான ஒரு திரைப்படத்தை இவ்வளவு தூற்றுவதுங்கிறது சரியில்லை. பல இடங்கள்ல காட்சிக்கான பிஜிஎம் பட்டைய கிளப்புது. கேமரா கோணத்தை 3D பார்வையில தூரத்துல இருந்து பக்கத்துல போகும்போது ஒவ்வொரு தருணத்திலையும் இசைய வேறு விதத்துல கொண்டு சேர்த்திருக்கார் தேவி ஸ்ரீ பிரசாத். கூர்மையா படத்தை கவனிச்சு பாருங்க. இசை இந்த திரைப்படத்துக்கு எவ்வளவு முக்கியம்ங்கிறது உங்களுக்கு புரியும்னு டாக்டர் விக்ரம் குமார் அட்டகாசமா தெளிவுற சொல்றார். வெளியில பேசிக்கிறத போல பெரிய சொதப்படலாம் படத்துல இல்லை. சில சொற்ப பிழைகள் இருந்தாலும் கூட இது திரையரங்குகளில் கொண்டாட வேண்டிய திரைப்படம். தொடக்கத்துல கோவா பகுதி காட்சிகளை கொஞ்சம் கூர்மைப்படுத்தி கொண்டால் அந்த குறையும் மறைஞ்சிடும்.
ஆனா முழுமையான கதைக்கு கோவா காட்சிகளும் தேவைதான்னு படத்தை ரசிக்கிறவங்களுக்கு புரியும். சூர்யாவோட நடிப்பு அட்டகாசம். பழங்குடி வீரனுக்கு உரிய உடல் மொழியும், சிறுவன் கிட்ட காட்டுகிற முகபாவனைகளும், சண்டை காட்சிகள முகத்தசைகளின் துடிப்பும்னு அதகலப்படுத்தி இருக்கிறார் சூர்யா. சண்டை காட்சிகள் அனைத்தும் அருமையான வடிவமைப்பு. காடுதான், அந்த காட்டோட வெவ்வேறு பரிமாணங்களை வெவ்வேறு சண்டை காட்சியோட நமக்கு கடத்தி இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. பழங்குடியினர் பேசுகிற மொழியும் ஆயுதங்களும் இனக்குழுக்களை வித்தியாசப்படுத்த காட்டிய சில நுணுக்கமான விஷயங்களுக்கு பின் நல்ல உழைப்பு இருக்குது. சிறுத்தை சிவாவோட திரைக்கதையே சரியில்லைன்னு பொய்யான பரப்புரையையும் நம்பாதீங்க. சிறப்பாகவே திரைப்படத்துக்கு கட்டமைப்பை கொடுத்திருக்கிறார் சிவா. சிறுவனின் நடிப்பும் அருமை. நாவல்களை படமா படிக்கும் போது நமது மனக்கண்ணில காட்சிகள் விரியும் இல்லையா, அப்படியான காட்சி கடத்தலை பார்வையாளர்களுக்கு பரிசளித்திருக்கிறது இந்த நாவல் முயற்சி. 2ஆம் பாகத்துக்காக காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை கூட மகளுடன் செல்லலாம்னு திட்டமிட்டிருக்கிறேன். 1000ல் ஒருவன் படத்தையும், அதாவது செல்வராகவன் எடுத்த 1000ல் ஒருவனையும், அன்பே சிவம் திரைப்படத்தையும் வெளியான காலங்களில் கொண்டாட தவறியதோடு தூற்றவும் செய்துட்டு பிறகு கல்ட் மூவிஸ்னு சப்பக்கட்டு கட்டும் நபர்களுடைய விமர்சனங்களுக்கு செவி மடுக்காமல் திரையரங்குகளில் குடும்பத்தோடு கட்டாயம் பாருங்க. ஓடிடியில பார்த்துக்கலாம்னு காத்திருந்தா திரையரங்கத்தில் பார்த்துருக்கலாமேன்னு நிச்சயமா வருத்தப்படுவீங்க. கங்குவா உண்மையிலேயே நெருப்பு தான் அப்படின்னு மருத்துவர் விக்ரம் குமார், என் இனிய நண்பர், விமர்சனம் எழுதி எனக்கும் அனுப்பிச்சிருந்தார். உண்மையான விமர்சனம் தான். ஒரு சினிமா ரசிகனுடைய ரொம்ப அட்டகாசமான விஷயம்தான். கங்குவா திரைப்படத்தை ஓடிடியில நம்ம பார்க்கறது அடுத்த மாசத்துல பார்த்துக்கலாம். ஆனால் அந்த 3D எஃபெக்ட் நம்ம வீட்டில் கிடைக்குமா, அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். சூர்யாவுடைய கடுமையான பிரயத்தனமான உழைப்பும் இந்த படத்திற்கு பலம் சேர்த்திருக்கு. கங்குவா படத்தை சூர்யாவை தவிர வேறு எந்த நாயகனுமே நம்மளால பொருத்தி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த திரைப்படத்தை 3D கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு படத்தை பார்த்து ரசிக்கிறது தான் உத்தமமான விஷயமா இருக்கும். இல்லாட்டினா மிஸ் பண்ணிட்டோம்னாக்க கண்டிப்பாக தேட்டரை பார்க்கலேன்னு ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். வணக்கம்.